கதையின் தலைப்பு கரடியும் புத்திசாலி ஆந்தையும். நீலகிரி வனத்தின் ஆழத்தில் கரு என்ற பெரிய பழுப்பு கரடி தேனும் தூக்கமும் விரும்பி சுகமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தது. ஆனால் வறட்சி காலம் உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தியபோது கரு அமைதி இழந்து பசியோடு இருந்தான். வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று யோசித்தான். ஒரு இரவு அவன் மினிமினியிடம் முணுமுணுத்தான். ஏன்தான் இவ்வளவு பலசாலியாக இருந்தும் பசியோடு இருக்கிறேன் என்று அந்த புத்திசாலி ஆந்தையிடம் கேட்டான். மினிமினி மெதுவாக கண்களை சிமிட்டி, பலம் மட்டும் போதாது, கரு தன் மூளையை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விளக்கினார். மறுநாள் காலையில் அவன் கண்டெடுத்த பழ விதைகளை வீணாக்காமல் நடவு செய்யும்படி அறிவுரை கூறினார். கரு சிரித்தான். அந்த யோசனை மிகவும் மெதுவாக இருப்பதாக நினைத்தான். இப்போது அவனுக்கு உணவு தேவை. ஆனால் மினிமினி வெறுமனே பதிலளித்தார். இன்றையைப் பற்றி மட்டும் சிந்திப்பவன் நாளை பசியோடு இருப்பான். அவளது ஞானத்தை புறக்கணித்து கரு தனது சோம்பேறித்தனமான வழிகளை தொடர்ந்தான். மாதங்கள் கடந்த நிலையில் வறட்சி காலம் மோசமடைந்தது. உறவை கண்டுபிடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக இருந்தது. பின்னர் சோர்வடைந்து மிகவும் பசியுடன் இருந்த அவன் இளம் குரங்குகள் அவன் தூக்கி எறிந்த விதைகளிலிருந்து வளர்ந்த செழிப்பான மரங்களிலிருந்து ஜூசி பழங்களை சந்தோஷமாக சாப்பிடுவதைக் கண்டான். இறுதியாக கரு மினிமினியின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டான். அன்றிலிருந்து அவன் கண்டறிந்த ஒவ்வொரு விதையையும் விடாமுயற்சியுடன் நடவு செய்ய ஆரம்பித்தான். காலங்கள் கடந்தன. விரைவில் காடு மீண்டும் பூத்தது. ஏராளமான பழங்கள், துடிப்பான பூக்கள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையுடன் நிரம்பியது. மினிமினி தனது மரத்திலிருந்து சிரித்தார். கருவிடம், இப்போது உனக்கு புரிகிறது, ஞானம் பலத்தை விட நீண்ட காலம் உணவளிக்கும். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், இன்றைய தினத்தை மட்டும் நினைக்காதீர்கள். அறிவான செயல்கள் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும்.